நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. எஸ் சார். அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பா. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு. ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சி பேசினாரு. இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னாரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பராக நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினார் படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு வரும் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பி கிட்ட சொன்னேன், நான் படத்துலேயும் படம் வந்து அமீர் கான் பார்க்குறது உனக்கு வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேலே லக்கு நடந்துகிட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த விதத்தில் ஓஹோ எந்தன் பேபி படமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா கனெக்ட் ஆவீங்க படத்தோட. ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி ஃபில்ம். சின்ன பசங்களோட பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸ் வந்து செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற படம். அண்ட் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபேமிலிஸோட போய் ஜாலியாக தேட்டரில் பார்க்கலாம் ஜூலை 11 அன்னைக்கு. சூப்பர். ஸோ பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் आवर ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ விஷால் சார். அண்ட் சார் நீங்கள் இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை தைரியமாக அவர்கிட்ட கேட்க முடியும். அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் சினிமாவுக்கு வரும்போது நிறையா விஷயங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டராக இருந்து சினிமாக்குள்ள ஒரு நடிகனாக மாறுறது ஜேர்னி வேறையாக இருந்தது. பட் ஆனால் உங்கள் குடும்பத்தில் நடிச்சே ஒருத்தர் வந்து சின்ன வயசில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக வந்து நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் ஆள். அவர் இன்னைக்கு ஒரு நடிகர் ஆகிட்டாரு. ருத்ரா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆடியன்ஸை பார்த்து நம்ம படத்தை பற்றி ஜூலை 11. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுறேன். இது வந்து நான் ட்ரெய்லர் லான்ச்சில் கூட சொன்னேன். பட் இங்கே இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் இருக்கீங்க. ஸோ அதனால அதை சொல்லிடுறேன். ருத்ரா வந்து என்னோட பெரியப்பா பையன், என்னோட சித்தி பையன். ஸோ எங்கள் அப்பா வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். படிக்கிறதுக்கு காசு இருக்காது அப்பா கிட்ட. ஸோ பெரியப்பா வந்து ஓரளவுக்கு தான் படிப்பார். எங்கள் அப்பா ரொம்ப நல்லா படிப்பார். ஸோ என்னோட பெரியப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து போய் படி, நான் ஓரளவுக்கு தான் படிக்கிறேன், நான் போய் கூலி வேலை பார்த்து சம்பாரித்து உனக்கு காசு கொடுக்குறேன், நீ அதுலேருந்து படித்து முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னோட பெரியப்பா தான் போய் வேலை பார்த்து அப்பா படிக்க வச்சார். ஸோ அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்பா அப்படி படித்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். ஸோ இன்னைக்கு ருத்ரா வந்து சினிமாவில் வரணும் அப்படின்னா நான் தான் பொறுப்பு. ஏன்னா அன்னைக்கு என் பெரியப்பா வந்து இது பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஃபேமிலியாகவே அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் இந்த நிலைமைகளை இருந்திருக்க மாட்டோம். ஸோ ருத்ராக்கு கண்டிப்பாக அது நான் தான் பண்ணணும். அண்ட் இது என்னோட டியூட்டி. ஸோ ஐ ஹவ் டன் மை டியூட்டி. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகனா உங்கள் எல்லாருக்கும் ருத்ரா தெரியும் இந்த படத்துங்கிறது நான் நம்புறேன். கிரேட் சார். அதாவது டீசர் ட்ரெய்லர் இன்னும் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய போகிறோம். ருத்ரா, நீங்கள் ரெண்டு வார்த்தைகள், நீங்கள் நிறைய இங்கே பேச வேணாம், இன்னும் நிறைய உங்களை பேச வைப்போம். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த மக்கள் பார்த்து என்ன சொல்லணும்? நீங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு. அண்ட் ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் போய் பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.